பட் அவங்க வந்து பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்களா, அது கொஞ்சம் எதாவது எம்மா யாரா நீங்கள் தள்ளி இருப்பானுங்க கீழே. அங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ குளிச்சாமா, இது பேர் நிறைய விற்கிறாங்க. இந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் அவர் எப்படி சரிக்கு விளாட்றாரு பாருங்க. இன்னொருத்தர் போயிட்டுருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு போல். ஒரு தமிழ் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். ஹாய் ப்ரோ. இதெல்லாம் 3 நாள் 4 நாள் ஆயிருக்கும் போல் பேஞ்சு. அந்த ஃபேஸ் 2க்கு அப்புறம் இங்கே கீழே வரும்போது தான் அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அதனால் மூச்சு விடுறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்க, நம்ம வந்து குல்மார்க் வந்து இறங்கிட்டோம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கேரன்லேருந்து குல்மார்க் வந்திருப்போம். எப்படி வந்தோம் என்னங்கிறத நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூவான வீடியோ தான் அது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து கண்டோலா ரைடு போகிறதுக்காண்டி டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம காலையில் 10 மணி அப்படிங்கிறதுனால அங்கே போனோம் வாங்க கண்டோலா ரைடுக்கு. இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஊருக்கும் போனால் அந்த ஐ லவ் குல்மார்க் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்கள்ல போர்டு. ஸோ அதுதான் இது. இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்கீவிங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த சறுக்கிட்டு போவாங்கள்ல, அதெல்லாம் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. தூரத்தில் அது ஃபுல்லாக அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துங்க இங்கே பாருங்கள், அந்த கண்டோலா ரைடு எந்த சைடு போகிறது அப்படிங்கிறத இவங்களே போர்டு வச்சுருக்காங்க. கண்டோலா ரோப்வே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சைடு போய்க்கலாம். நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் டாக்ஸியில் போங்க அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது, நீங்கள் டாக்ஸியில் கூட போய்க்கலாம். பட் நான் சும்மா நடந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் நடந்து போகலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நடந்து போகிறதுல இப்போ என்ன தப்பு இருக்குது? ஏன்னா நம்ம கீழே இப்படி தான் போகுது. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு நடந்து போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் என்னென்னமோ விற்கிறாங்க. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக இதுதான் விற்றுட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், வந்து கேட்டுட்ருக்காங்க இது வேணுமா அது வேணுமான்ட்டு. ஸ்கீயிங் ஸ்கைக்கிங் எது சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலாங்க. ஃபுல்லாகவே இங்கே வந்து டூரிஸ்ட்டை விட இங்கே இருக்கிற ஆளுங்க தாங்க அதிகமாக இருக்காங்க போல். இந்த வியாபாரம் பண்ணுறவங்க ஃபுல்லாக ஸ்னோங்க. நேற்று பேஞ்சான் ஸ்னோஃபால். நேற்று இருந்துச்சான். நம்ம லக்கு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். லக்கு இருந்துச்சுன்னா ஸ்னோஃபால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். பார்க்கலாம். வந்ததுலேருந்து ஸ்னோஃபாலே பார்க்கலங்க. அங்கே கேரனில் வந்து ஸ்னோ ஷவர் அப்படியே லைட்டாக இருந்தது. பட் ரொம்ப இல்லை, அது வீடியோவில் கேப்சர் ஆகலை. ரொம்ப மைனூட்டாக இருந்தது. பட் இங்கே ஸ்னோஃபால் ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் ஆகுதா இல்லையான்ட்டு. நான் வந்துங்க கண்டோலா புக் பண்ணது பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குங்க. ஒரு 2 ஸ்லாட் இருக்குது. 9 to 11, அப்புறம் வந்து 11 to 2 அந்த மாதிரி 2 ஸ்லாட் இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி மார்னிங் பக்கத்தில் தானே இருக்கோம், சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ட்டு புக் பண்ணிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30ங்க. இன்னும் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவ்வளோ விடுவாங்களா என்னங்கிறது தெரில. வந்துட்டவங்க இந்த கண்டோலா ரைடு இருக்க ஏரியாவுக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து அங்கே டங்மார்க்லேருந்து வந்து இறங்கியிருப்போம். இங்கே வரதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் ஆகுதுங்க. சத்தியமாக முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து டாக்ஸி எடுத்துகிட்டே வந்துடுங்க. ஷேர் டாக்ஸி இருக்கும், எடுத்துகிட்டே வந்துடுங்க. ஏன்னா அர்ஜென்ட்னால இப்போ வேகமாக வந்தேன்னா, அதனால தான் வாயே கொளருது. அப்படியே உள்ளே போகலாம். எவ்வளோ எப்படி விடுறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா மணி இப்போயே 11:30 ஆகிடுச்சு. நம்ம டைம் ஸ்லாட்டே வந்து 11 மணி. இப்போ உள்ளே விடுவாங்களான்னு தெரில. இப்போ கேட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கண்டோலா ரைடுக்கு போகிற வழி ஃபுல்லாக ஸ்னோ பேஞ்சு அப்படியே ஃபுல்லாக கிடக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்லாட் இருக்குது. இப்போ 2 பேஸ் இருக்குது. 2 பேஸுக்கும் 2 ஸ்லாட் இருக்குது. 9 to 11, அப்புறம் 11 to 2 இந்த மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 to 11 புக் பண்ணியிருந்தேன். இப்போ டைம் என்னென்னா 11:30 ஆயிடுச்சு. உள்ளே விடுவாங்களான்னு தெரில. செகண்ட் ஸ்லாட்டு லேட்டாக தான் புக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 2 மணி ஸ்லாட்டு தான். நாங்கள் உள்ளே போய்ட்டு பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்லாட் விடுவாங்களா என்னென்னு தெரில. பயங்கர ஐஸாக இருக்குது, பேச கூட முடியல. ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 810 ரூபா வாங்கினாங்க. ஆன்லைனில் புக் பண்ணேன். செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து 1010 ரூபாங்க. அந்த 10 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ மாதிரி, அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ மாதிரி. மொத்தம் வந்து 800, அது ஒரு 1000, மொத்தம் வந்து 1800 ரூபாங்க. அப் அண்ட் டவுனு போகிறதுக்கும் ரிட்டனுக்கும் சேர்த்தே தான். நீங்கள் முடிஞ்ச வரை ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க. பட் இது ஆஃப் சீசனுங்கிறதுனால டிக்கெட் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. விட்டாங்கன்னா தேவையில்ல, இல்லைன்னா 810 ரூபாய்க்கு ராமத்தை போட்டு போக வேண்டியது தான். எம்மாடியோ க்ரௌடு எப்படி இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ க்ரௌடுங்க, பயங்கர க்ரௌடாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ க்ரௌட் இருக்குது, அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்னும் 1 hour லேட்டாக வந்தால் எவ்வளோ க்ரௌட் இருக்கும் தெரியலையே. க்யூ அங்கே வரைக்கும் போதுங்க, ஃபுல் க்ரௌடுங்க. எங்க அவங்க எதுவுமே கேட்கலைங்க. நான் தாங்க பயந்துட்டு இருந்தேன். மணி 12 மணி ஆனாலும் விடுவாங்க போல். ஏன்னா இன்றைக்கி நான் சொன்னேன்ல ஆஃப் சீசனுங்கிறதுனால க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்கல்ல, அதனால விட்டாங்க. அங்கே பாருங்கள் க்ரௌடு தெரியுதா உங்களுக்கு? க்யூ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக பயங்கர க்ரௌடுங்க. வெயிட்டிங் ஹால் வேறு இருக்குது போல். மதியம்லாம் வந்தால் பயங்கரமாக வெயிட் பண்ணும் போல் இந்த இடத்துல. கண்டோலாக்குள்ளே ஏறிட்டேங்க. இந்த கேபிள் காருக்குள்ளே ஏறிட்டேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் பின்னாடி தெரியுதா? நான் சைடில் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. நம்ம ஆக்சுவலாக மணாலியில் போனப்போ இந்த மாதிரி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குல்ல.
இது வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1க்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வந்து ஃபேஸ் 2 இருக்குது. அதுக்கடையில் வந்து நமக்கு ஒரு 1.5 hours கேப் இருக்குது. ஸோ அதுக்கடையில் நம்ம அங்கே கூட சுற்றி பார்க்கலாம். அந்த ஸ்கீயிங்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஸ்னோஃபால் ஆகும்போது வந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்ல. ஆனால் ஸ்னோஃபால் தான் ஆகலை. இந்த ஃபேஸ் 1லங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்கீயிங்கு, அப்புறம் வந்து அந்த பைக் ரைடு, அப்புறம் வந்து ஒரு மரப்பலகை மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேருந்து அப்படியே தள்ளிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளிட்டு போவாங்களாம். அதெல்லாம் கேட்டேன் எவ்வளோன்னு. 2000 ரூபா வருமா ஒரு ஆளுக்கு. ஆனால் 7 கிலோமீட்டர் கூட்டு போவாங்களாம். ட்ரை பண்ணலாமா என்னங்கிறது தெரில. ஏன்னா நம்ம ஃபேஸ் 2 போகணும். இப்போ தான் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. குட்டியாக மைனூட் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் பீப்புள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபேஸ் 1ல எவ்வளோ க்ரௌட்னா ஃபேஸ் 2ல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரில. அங்கே பாருங்கள் எல்லாம் விழுந்துட்டுருக்காங்க கீழே. சரி நம்ம ஃபேஸ் 2 போவோமா? திரும்ப கூட வந்து ஃபேஸ் 1 பார்க்கலாம். சரி ஓகேங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த இதில் போகணுன்னு தாங்க ஆசை. அந்த அங்கே பாருங்கள் அந்த ஸ்கீயிங் பிளேஸ் மட்டும் போவாங்களே சின்னது, அதில் போகலான்னு பார்த்தா பட் வந்து அது நமக்கு கிடையாதான். அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொஃபஷனல் ஸ்கீயிங் பிளேஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். நம்மளாம் அதில் போக முடியாதான். நம்ம வந்து அந்த கூண்டுப்பட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் அந்த கேபிள் காருக்குள்ளே தான் நம்ம போகணுமா. சரி நம்ம போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் வர ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா க்ரௌடு வந்துடும், அதனால தான். அதே மாதிரிங்க இந்த ஃபேஸ் 1 இருக்குல்ல, 2500 மீட்ருங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2500 மீட்ரு. அதே ஃபீட் படி பார்த்தோன்னா இது வந்து ஒரு 8000 8600 ஃபீட்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14000 ஃபீட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னங்கிறத லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்களும் என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ குல்ச்சாமா, இது பேர் நிறைய விற்கிறாங்க. 10 ரூபாயா குல்ச்சா. எப்படி இருக்குன்னு தெரில. ஏதோ கோகோனட்டு, அப்புறம் வந்து பாதாம், வால்நட் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்களாம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஹார்டாக இருக்குது. வால்நட்லாம் போடலங்க. இது வந்து சும்மா அந்த ஸ்வீட்டு தேங்காய் போட்டிருக்கானுங்க. இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் 10 ரூபாய்க்கு ஒருத்து தான். வந்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஃபேஸ் 2க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகேங்க. இப்போ வந்து ஃபேஸ் 2 ஏரியாச்சு இந்த கேபிள் காரில், கண்டோலா ரைடில். நான் அப்புறம் இன்னொருத்தர் போயிட்டுருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு போல். இவர் ஸ்கீயிங் பண்ணுவாராம். ஸோ இப்போ வந்து டெல்லியில் ஸ்டே பண்ணியிருக்காரு போல். 2 பேர் தான். அங்கே நிறைய பேர் நின்றுனாங்க. அவங்கெல்லாம் போகட்டும், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படா ஃப்ரீ ஆகும் அப்படின்ட்டு. சரி ஒரு ஆள் போகிறாரே அப்படின்ட்டு இவரோட கிளம்பிட்டேன். இங்கே பாருங்களேன், அங்கே அந்த தூரத்தில் ஃபேஸ் 1 அதில் எவ்வளோ பேர் முக்கிறாங்க பாருங்கள். அப்படியே எறும்பு கூட்டம் மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க. சொல்ல முடியல என்னால். அங்கே வந்து டென்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. டென்ட்லேயும் ஸ்டே பண்ணலாம் போல். நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபேஸ் 1ல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஃபேஸ் 2 போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 8500 ஃபீட்டில் இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14,000 ஃபீட்டுக்கு வந்து நம்ம போகிறோம் இப்போ ஃபேஸ் 1க்கு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற ஹையஸ்ட்டு கேபிள் கார்னு சொல்கிறாங்க. இந்த குல்மார்க்கில் இருக்கிறத அந்த தடம்லாம் இருக்குது இல்லைங்க, குட்டியாக, அதெல்லாமே அவங்க சறுக்குனது தான். மேலேருந்து அப்படியே சறுக்கிட்டு வருவாங்க. நம்மளையும் கூட்டிகிட்டு போவாங்களாம். பட் ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, கொண்ட தள்ளிடுவானுங்கள்ன்ட்டு. இல்லைனா போகலாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரிலங்க. ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக மறைச்சிருச்சு. எனக்கு பின்னாடி இப்போ எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக பனிமூட்டம் மறைச்சிருச்சுங்க. அங்கே பாருங்கங்க, எதுவுமே தெரிலங்க. நானும் இவர் மட்டும்தான் உட்காந்துருக்குறோம். எங்கே போகுது, எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது கூட சுத்தமாக தெரில. எம்மாடி அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸ்கீயிங்க்கு. அவரோட ஷூ பாருங்களேன். அப்பா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது போல். டூ மெனி ப்ரொசீஜர்ஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அவர். ஒன்றுமே தெரிலங்க. ஸ்னோஃபால் ஆகுதா என்னன்னு தெரில. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஃபேஸ் 2க்கு வந்து இறங்கிட்டோங்க. செம்ம ஃபாகுங்க. ஒன்றுமே தெரில. கண்ணு முன்னாடி செம்மையாக ஃபாகாக இருக்குது. ஃபேஸ் 2ல் தாங்க இறங்கியிருக்கோம். ஆனால் விசிபிலிட்டி ஒன்றுமே இல்லை. பயங்கர ஃபாகாக இருக்குது. ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அதனால் மூச்சு விடுறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தாங்க என்னால் ஒழுங்காக கூட பேச முடியல. அதேமாரி இங்கே வந்து ஸ்னோஃபால் இல்லைங்க. நம்ம வந்து ஃபேஸ் 1ல் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் இருந்துச்சு. கொஞ்சமாக இருந்தது. ஸ்னோஃபால்னு சொல்ல முடியாது, குட்டியாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து சுத்தமாக இல்லை. ஆனால் வந்து இப்போ மணி வந்து மதியம் 1 ஆகுது. ஈவினிங் வந்து 4 மணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 4 மணிக்கு பயங்கரமாக ஸ்னோஃபால் இருக்கும், அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் என்னென்னு தெரில. ஃபேஸ் 1 விட இங்கே ஃபேஸ் 2ல் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்திருக்காங்க. எல்லாம் அங்கேயே இருந்துட்டு போயிடுவாங்க போல். எல்லாருக்கும் தெரியும் போல் இங்கே வந்து ஃபாகாக இருக்கும், ஒன்றும் அந்தளவுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது அப்படிங்கிறது தெரியும் போல். மேபி அதனால் கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபேஸ் 2வோட ஆல்டிடியூட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 3980 மீட்ருங்க. கிட்டத்தட்ட ஒரு 13000 ஃபீட் இருக்கும். 13000, 15500 அந்த ஃபீட் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஜீரோ விசிபிலிட்டியில் கேபிள் கார் ரைடு போகணுன்னா குல்மார்க் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இது அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலான்னு போல் இருக்குது. அங்கே வரும்போது எதுவுமே தெரில, இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே ஒன்று வர்றதே இப்போ தான் தெரியுது. பயங்கரமாக ஃபாக் இருக்குது. நம்ம வரும்போதே பார்த்துருப்போம் எவ்வளோ ஃபாக் இருந்தது அப்படின்ட்டு. பாருங்கள், இங்கே வந்து காவான்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த நம்ம கேஷ் இதில் குடிச்சோம்ல ஸ்ரீநகரில் தால் லேக்கில், அதே மாதிரி இங்கே வாங்கணும். அங்கே வந்து 30 ரூபா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ரூபாயாங்க. 1,10,000 வாடகைக்கு. இங்கேயா? அப்படியா? வேறு வழி இல்லை, அவருக்கு தான் விற்கும். ஓ, இங்கே ரெண்ட்டெல்லாம் அதிகம் போலங்க, அதனால தான் விற்கிறாங்க போல். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் 2ல் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சென்னை. எல்லாருமே சென்னையிலேருந்து தான் வர்றாங்க. ஸோ ஓகேங்க, அவங்களுக்கு அப்படியே பாய் சொல்லிவிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ப்ரோ, பாய் பாய் பாய். இந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்ட்டு. ஃபுல்லாக அப்படியே ஃபாகாக இருக்குது இந்த பக்கத்து. நம்ம வரும்போது நிறைய ஃபாக் இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாகுங்கிறது நல்லாவே குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்னோ போட்டிங்கா, ஸ்னோ போட்டிங் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே சரிக்கு விளாண்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் ஆர் வீ கேன் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல்? ஓகே, இது ஃபுல்லாகவே அவங்க ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் போலுங்க, நம்மளாம் போய் பண்ண முடியாது போல. அங்கே பாருங்கள் அவர் எப்படி சரிக்கு விளாட்றாரு பாருங்கள். அந்த ஃபேஸ் 2க்கு அப்புறம் இங்கே கீழே வரும்போது தான் அந்த ஃபாகே ஃபுல்லாக குறைஞ்சிருக்குது. இங்கே சுத்தமாக ஃபாக் இல்லைங்க, அங்கே ஃபேஸ் 2ல் தான் பயங்கர ஃபாகு, ஒன்றுமே பண்ண முடியல, எதுக்கு போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்ல, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சம்மர் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். சம்மர் டைமில் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். विंटर का अच्छा रहता है, समर में समर का अलग से रहता है. अलग अलग व्यूज़ है, डिफरेंट है. फुल 6 नॉर्मली अभी फ्रीज हो गया. वहाँ पे एक पहले ना एक वो छोटा கீழே வந்துட்டோங்க ஃபேஸ் 1க்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஃபேஸ் 1ல் பயங்கர க்ரௌடுங்க. ஃபேஸ் 1ல் தாங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வேணால் நம்ம இப்போ கூட திரும்ப ஃபேஸ் 1ல் இறங்கிடுவோமா? என்ன சொல்கிறீங்க? திரும்ப ஒரு வாட்டி இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப கீழே போயிடலாமா? சரி ஓகேங்க, இப்போ வந்து அந்த ஸ்கீயிங், அந்த பனிச்சறுக்கு விளையாட்டு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் அந்த ஸ்கீயிங் பண்ணுறாங்க, பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே அப்படி ஒரு ரவுண்டு இப்படி ரவுண்டு முடிச்சிட்டானுங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு போக மாட்றாங்க. அதுதான் என்னென்னு தெரியல. நான் வேணால் கேட்டுட்டு எவ்வளோ ப்ரைஸ் என்னங்கிறத சொல்கிறேன். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வண்டி இருக்குங்க, அதில் வச்சு இப்படி இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டியில் வந்து அப்படியே வச்சு வந்து நம்மளை இழுத்துட்டு போவாங்களாம் ஒரு 7 கிலோமீட்டருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் உட்கார வச்சு 7 கிலோமீட்டருக்கு இழுத்துட்டு போவாங்கன்னா உண்மையாக பொய்யான்னு தெரில, சொல்கிறாங்க என்னென்னு தெரில. இங்கே அப்படியே வந்துட்டு இருந்தீங்க, இங்கே வந்து கான் விற்றாங்க. சரி அப்படியே சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்னோண்டு கப்பு 80 ரூபாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இவங்களுக்கு ரெண்ட்டே அதிகமாக. நம்ம ஃபேஸ் 1ல் வந்து காவா டீ குடித்தோம், அதுவே 100 ரூபா. சாரி, ஃபேஸ் 2ல். ஸோ இது வந்து ஃபேஸ் 1லேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ அந்த கான் சாப்பிட்டோம்ல, அங்கே நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா ஒரு பயங்கரமான நியூஸு, அந்த கான் வச்சுருக்காருல அந்த கடைக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க வாடகை? மந்த்லி கிடையாது, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட ஒரு வாடகை கொடுக்குறாராங்க. 1லேருந்து 1.2 லேக்ஸ் வரைக்கும் வருமா? எவ்வளோ அதிகம் அது? சின்னோண்டு கடையில், அதனால தான் அவங்க அதிகமாக வைக்கிறாங்க போல். நம்ம மேலே பார்த்தோம் ஃபேஸ் 2ல், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தானே இருந்தது. அவரே வந்து 1 லேக் கொடுக்குறாராம் ரெண்ட்டு. எப்படி உங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. மேபி இதனால் ஹையாக ப்ரைஸ் வச்சு கூட வாங்கலாம், ஏன்னா அந்த கப்பே வந்து 100 ரூபானா அது அதிகம் தானே. இது வந்துங்க, இது விசாரித்தேன். இப்போ ஒருத்தர் வந்தார், இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டாக இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வந்து இங்கே கொண்டாந்து விட்டுருவாங்களாம். இதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அது வந்து எப்படின்னா அதுவும் இதே தான். அது வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் டீப்பாக கீழே அந்த கண்டோலா ரைட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கே கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அதில் வச்சு உட்கார வச்சு சரிக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 கிட்ட வருமா, 2லேருந்து 3000 அந்த மாதிரி வருமா. பட் அவங்க வந்து பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்களா, அது கொஞ்சம் எதாவது எம்மா யாரா நீங்கள் தள்ளி இருப்பானுங்க கீழே சர்றன்னு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், ஜர்ன்னு போயிட்டுருக்காரு. தள்ளியிருப்பாரு நேரத்துக்கு, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு நூல் விட்டுருந்தா நேரம் கீழே விழுந்திருப்போம். ஐயோ ரொம்ப கஷ்டம் தாங்க இவங்க இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம். அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு மேலேருந்து திரும்ப கீழே தள்ளிட்டு வர்றதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். இங்கே குல்மார்க் வரதா இருந்தால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 5K வச்சுக்கோங்க கையில். அப்போனா தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ண முடியும். எல்லாமே பண்ணணும், ஸ்கீயிங்லாம் பண்ணணும் அப்படின்னா 10K ஆகிடும்.
பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம் தான். இல்லை உங்களுக்கு நல்லா ஒரு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10K தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பேசி ஒரு 4-5 இடத்துல விசாரித்து நீங்கள் பண்ணலாங்க. நம்ம இப்போ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 முடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்யூ இருக்குங்க. நம்ம வரும்போது எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் க்ரௌட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங்கே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜாலியாக ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகிறது கரெக்டாக இருக்கும். மிட்டில் வந்து மாட்டிக்காதீங்க. ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா பயங்கர க்ரௌட் இருக்கும். உங்களுக்கு வெயிட்டிங் டைம்லேயே பாதி நேரம் போயிடும். இதில் பாருங்களேன், அப்படியே ஸ்னோ பேஞ்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த சீட்டையே மறைச்சிடுச்சு. பாதி இது வெளியில் தெரியவே இல்லை. ஃபுல்லாக அப்படியே ஏதோ ஒயிட் கலரில் ஷீட்டு போட்ட மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் 3 நாள் 4 நாள் ஆயிருக்கும் போல் பேஞ்சு. நேற்று ஆக்சுவலாக ஸ்னோஃபால் இருந்தது தான், பட் இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்னோஃபால் இல்லை. ஓகேங்க, சூப்பராக இந்த கண்டோலா ரைடு, அதாவது நம்ம கேபிள் கார் ரைடு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம். வெளியில் திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர் வரும். அப்படியே நடந்து அப்படியே ஜாலியாக அப்படியே போயிடலாம். அங்கே கண்டோலா ரைடில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்மளை வந்து இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கேயும் பண்ண போகிறோம். என்ன கொஞ்சம் மலை மேலே இருப்போம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு 8000-15000 ஃபீட்டில் இருப்போம். ஃபேஸ் 1 8500 ஃபீட்டு, ஃபேஸ் 2 பார்த்திங்கன்னா ஒரு 15000 ஃபீட்டில் இருப்போம், அவ்வளோதான். ஐயோ, நேரம் விழுந்திருப்பேன் கீழே. நோனோ ஏன்டா வெளியே போகிறேன் 5 ரூபாங்கிறாரு. ஐயோ டே, அதை பாவியெல்லாம் கொலை பண்ணிட்டு கூட வியாபாரம் பண்ணுவீங்க போல். சரி ரைட்டுங்க, நம்ம அப்படியே ஜாலியாக டங்மார்க்கை நோக்கி போகலாம். ஓகேங்க, குல்மார்க்லேருந்து வந்துட்டு நம்ம பேக் வச்சுருந்தோம் காலையில், அதை எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஸ்ரீநகரை நோக்கி நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வரும் ஸ்ரீநகர். அங்கே தான் போகிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதுவும் பயங்கரமாக இருக்கும். அங்கே வந்து லைவ் ஸ்னோஃபால் பார்க்கலாங்கிறாங்க. ஸோ நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நாளைக்கு நம்ம ஸ்னோஃபால் பார்க்கலாம்.